குட் ஈவினிங், வெல்கம் டு பெருமன் அட்வைஸ் யூடியூப் சேனல். எப்பவுமே மார்க்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ சும்மா அதனால் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ட்விட்டரில் நான் போஸ்ட் பண்ணுற கமெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ திஸ் இஸ் தேர்ட் வீடியோ. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. இட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இல்லை வச்சு கொஞ்சம் தமாஷா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து முத்துகிருஷ்ணன் என்ன போட்டிருந்தாருன்னா, ஆர்பிஐஸ் கிளாசிஃபைட் த 3 banks as too big to fail, which means systematically important bank. இந்த 3 பேங்க் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், நோ பேங்க் வில் பி அலோட் டு ஃபெயில். ஓகே, பேங்க் வந்து டிஐசிஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கார்டு கார்பரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து அப் டு 1 lakh வரைக்கும் உங்கள் டெபாசிட்ஸை பாதுகாப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இப்போ 5 lakhs நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் எந்த பேங்க் பிரேக் ஆனாலும், எந்த பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆனாலும் அங்கே இருக்க டெபாசிட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்க பணம் கிடையாது, கொடுக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஈவன் இந்த பாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எந்த பேங்க் வந்து திவால் ஆனாலும் அது கூட ஏதோ ஒரு பேங்க் கூட சேர்த்து விட்ருவாங்க. ஸோ இல்லைனா அவங்க காசு கொடுக்கணும் டெபாசிட்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் இது வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி பேங்க்ஸ் ஆர் சேஃப் இன் இந்தியா. ஸோ வந்து ஷாம் சேகர்னு சொல்லியிருக்கேன், 1999 பட்ஜெட் லைசன்சிங் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க செவரல் செக்டர்ஸுக்கு. இப்போ வந்து லேபர் ரிஃபார்ம்ஸை அதே மாதிரி பண்ணுறது நல்லது. இப்போது அதாவது இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து லேபர் ரிஃபார்ம்ஸை வந்து கொடுத்துட்டு மினிமம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ லேபர்ஸ்க்கு சர்டன் லாஸ் இருக்குது ப்ரொடெக்ட் தம். ஓகே, அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தா மைக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. திருப்பி அவங்கள வேலைக்கு எடுத்து அதிக நேரம் ஒர்க் பண்ண வைக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் வந்து இது வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ் தேவை தான். பட் இப்போ இந்த டைமிங் ஆஃப் த லாஸ், அந்த இன்டென்ஷன் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா ஒரு சில இடத்துல லேபர் வந்து ஊருக்கே போக விட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது வந்து சரிப்பட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, நீங்கள் எப்போ ரூல் போடுறீங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதை தான் நான் போட்டிருந்தேன். அப்புறம் ரிலையன்ஸில் பற்றி ஒருத்தர் போட்டிருந்தார், அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ட்வீட்டு. ரிலையன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி போட்டிருந்தார். 2008 824, 2017 தான் 825 கிராஸ் பண்ணுச்சு. ஸோ பீப்புள் அவ்வளோ பேஷன்ஸாக இருப்பாங்களா? ஏன்னா ஒருத்தர் என்ன போட்டிருந்தாங்க, பீப்புள் ஷுட் பி பேஷண்ட் வித் சம் ஸ்டாக்ஸ் டு மேக் மணி. செவரல் இயர்ஸ் பேஷன்ஸ் போட்டிருந்தாரு. ஸோ அதனால் அதை நம்ம போட்டிருந்தோம். ஸோ பேஷண்ட்டாக இருந்தால் கூட எந்த ஸ்டாக்குன்றது பொறுத்து இருக்குல்ல. ஸோ 10 வருஷம் யாரும் பேஷண்ட்ஸாக இருக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து ஷாம் சேகர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஜிலட்டோட பார்த்து ப்ராஃபிட் வந்து 40% டவுன், ரெவன்யூ 12% டவுன், EBITDA 45% டவுன், மார்ஜின் 1060 points டவுன். ஓகே, ஸோ இது வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப க்ளீன் ஷேவன் போட்டிருக்காரு. நம்பர்ஸ் நல்லா இல்லை, அது நல்லா போட்டிருக்கேன். இப்போ இந்த காலத்தில் எந்த பசங்களும் வந்து எல்லோரும் தாடியோடு தான் இருக்கிறாங்க, யாரும் அவ்வளோ முடி வெட்டுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து மெயின் முடி வெட்டுறாங்க, டைட்டாக வெட்டிடுறாங்க, அது சலூனில் போய் வெட்டிக்கிறாங்க. பட் தாடி வந்து நிறைய பேர் தாடியோடு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மில்லினியல்ஸ்ன்றவங்க 1991 அப்புறம் பிறந்தவங்க, அவங்கள வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து மாப்பிள்ளையே வந்து தாடியோடு தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு இப்போ. அதனால் மில்லினியல்ஸ் அட் ப்ளே. அதனால் ஜிலட் டவுனு. பட் அதர் ஏரியாஸில் வந்து அவங்க நல்லா செலவு பண்ணுறாங்க, நிறைய விஷயம் நல்லா கொஞ்சம் செலவு பண்ணுறத விட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மற்ற இடத்துல வந்து தேர் மேக்கிங் இட் அப்னு போட்டிருக்கேன். ஸோ மில்லினியல்ஸில் ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு ப்ளேம் பண்ணலாம் இது, ஆனால் மற்ற விஷயத்துக்கு அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து ஈடினோ போடுறது, ரிலையன்ஸ் லைக்லி டு யூஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் சேல் டு ரெடியூஸ் டெட். ஓகே, இது வந்து அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க. ஸோ போட்டுட்டு ரிலையன்ஸ் டிட் நாட் ஆஃபர் கமெண்ட்ஸ் டு ஈடினோ queries. ரிலையன்ஸ் நாட் ஆஃபர் ஈடினோ queries. ஈடினோ வந்து காம்படிஷன் ரிலையன்ஸுக்கு. சிஎன்பிசி தான் சொந்த கம்பெனி. ஸோ ரிலையன்ஸ் வில் நாட் ஆன்சர் ஈடினோ. சிஎன்பிசி வில் நெவர் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இந்த மாதிரி கஷ்டமான கேள்விங்கள்லாம் வந்து சிஎன்பிசியில் யாரா கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வேலை போயிடும். ஓகே, ஸோ இதுதான் டஃப். will RBI current net debt at 1.5 lakh crore.
ஓகே, இந்த மாதிரி இந்த ரிலேட்டட் கேள்வியெலாம் வந்து கேட்டாக்கா அவங்க பதில் சொல்லலன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, சிஎன்பிசிலையும் கேட்க மாட்டாங்க, அதான் நான் போட்டிருக்கேன். ஸோ சார் சொல்லியிருக்காரு, this shows that as one nation we are now labeling each other as migrants. No wonder we are never united because except for cricket. என்ன சொல்கிறாரு, இந்த மைக்ரண்ட்ஸ்லாம் ஊருக்கு போகும்போது அந்தந்த அவங்கள பற்றி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓகே, அதாவது அவங்கள மைக்ரண்ட்ஸ் சொல்கிறாங்களோடைய ஒரு இந்தியன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காரு. அதான் அவர் என்ன போட்டிருக்காரு, பாலகிருஷ்ணன் சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கிரிக்கெட்டில் தான் எல்லோரும் ஒன் யூனிட்டாக இருக்கும், மற்ற விஷயத்துலலாம் ரொம்ப டிவைடடாக இருக்கும். ஆனால் கரெக்ட் அது மாதிரி சொல்லியிருக்காரு, அது கரெக்டுன்னு போட்டிருக்கேன். பசந்த் மகேஸ்வரி வந்து ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜரு. அவர் வந்து இந்த ப்ரூஃபிங் போர்ட்ஃபோலியோன்றது ஒரு இதில் ஒரு உள்குத்து இருக்குது. ஏன்னா அவர் பெங்காலில் இருந்தார். அவர் பெங்கால்லேருந்து அப்புறம் பாம்பேக்கு வந்திருக்காரு. பெங்கால்லேருந்து அவர் முன்ன வந்து இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். அவர் முன்ன வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து மம்தா ப்ரூஃப் பண்ணணுன்னு போட்டிருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து யூஎஸ் லைக் இசட் சம்திங் லைக் தட். இப்போ வந்து பாம்பேக்கு வந்துட்டார். இப்போ அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து இட்ஸ் நாட் டூயிங் வெல். இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஃபர்தர். இட்ஸ் லிட்டில் பொலிட்டிக்கலி, இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஐ எம் ஆன்சரிங். இது பாஸ் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ். ஸோ இவர் ராஜீவ் என்ன போட்டிருக்காரு, பிகெஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் டவுன் கிரேட் ஆஃப் பேங்கிங் ஸ்டாக் பை ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ ரேட்டிங் ஏஜென்சி எப்போ வந்து டவுன் கிரேட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அதான் பாட்டம் அவுட். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரேட்டிங் ஏஜென்சி அவ்வளோ சீக்கிரம் வந்து கடைசியில் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதனால் டவுன் கிரேட் மீன்ஸ் பாட்டம் அவுட்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ இஎன் கேஸ் ஒரு பெரிய இன்வெஸ்டர், அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு மைக்ரோ கேப் இன்வெஸ்டர். நம்ம தான் மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்னு நினச்சிப்போம். அதே மாதிரி ஒரு மைக்ரோ கேப் இன்வெஸ்டரு. அது பஃபெட் 1 to 10 stocks, 5 to 10 stocks, ஃபிஷர் 30 stocks, ஷ்லாஸ் 100 stocks, பீட்டர் லிஞ்ச் வந்து he hold more than I know. அவர் 100% ரைட் 1000 ஸ்டாக்ஸ்ன்னு தெரியல, நான் அவர் புக்கு படித்த வரைக்கும் 700 to 800 stocks has been holding. அண்ட் அவங்க எல்லோரும் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யாரையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, பஃபெட் யாரும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பணம் பண்ணலாம். அது வந்து யாரையும் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா கிராக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷாம்சேக் என்ன போட்டிருக்காரு, ப்ரொமோட்டர் செல்லிங் பப்ளிக் பையிங். இது வந்து திஸ் கான் பி மோர் பவர்ஃபுல் மெசேஜ் ஆன் வேல்யூவேஷன். we think promoters are wrong. ஓகே, ஸோ நான் என்ன போட்டிருக்கேன்னா, ப்ரமோட்டர் செல் பண்ணி பப்ளிக் வாங்குறது ஒரு பேட் நியூஸ்னு போட்டிருக்காரு. நான் என்ன போட்டிருக்கேன்னாக்கா, பிளட்ஜு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிளட்ஜு செல்லிங்கோட பிளட்ஜு ஃபஸ்ட்டு. செல்லிங் இஸ் ஓகே, பிளட்ஜ் இஸ் த ஃபஸ்ட். பிளட்ஜிங்கு ஜுரம், செல்லிங் வந்து ஜுரம் மாதிரி, பிளட்ஜிங் வந்து கொரோனா மாதிரி. ஸோ ஐ திங்க் ஓகே, ஸ்பிஆர் சுந்தரா போட்டிருக்காரு, மார்க்கெட்ஸ் ஆர் காட் பிட்வீன் பெசிமிசம் இன் எக்கனாமிக் டேட்டா இண்டிகேட் ஆப்டிமிசம் இன் ஓப்பனிங் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நான் என்ன போட்டிருக்கேன்னாக்கா, நம்ம வந்து வி ஆர் இன் ஸ்கெப்டிசிசம். மார்க்கெட் வந்து பெசிமிசம் முடிஞ்சிடுச்சு. பெசிமிசம்ன்றது என்னென்னாக்கா, இங்கேருந்து மார்க்கெட் 6000 போகும் 7000 போகும்னு சொல்கிறது தான் பெசிமிசம். இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் வேல்யூவேஷன் எக்கானமி நல்லா இல்லை, பட் ஆனால் மார்க்கெட் மேலே போயிருக்கு, இது தப்புன்றாங்க. அதான் ஸ்கெப்டிசிசம். மார்க்கெட் கோஸ் அப் அண்ட் மெனி பீப்புள் ஆர் அப்ஜெக்டிங். இது எப்படி மேலே போகலான்னு கேட்குறாங்களா, அது பேர் ஸ்கெப்டிசிசம். ஸோ இட் வில் பி ஃபாலோட் பை ஆப்டிமிசம். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கெப்டிசிசமில் இருக்கோம். மார்க்கெட் மேலே போயிருக்கு, அது நிறைய பேர் நம்ப முடியல, அதுதான் ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு நான் அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து கல்பத்தரு பவர் பற்றி போட்டிருந்தார். நான் என்ன சொன்னேன், எக்ஸைஸ் காஷன் மேஜர் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் அண்டர் பிளட்ஜ் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ ஐடிசி பற்றி ஒரு போட்டிருந்தேன், நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வந்து ஃபண்ட் மேனேஜர் சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. இஃப் இன்க்ரீஸ் எஸ்ஐபி ஐ வில் கீப் பையிங் சேம் ஸ்டாக்ஸ் த வே யூ கேன் கீப் யுவர் என்ஏவி ஹை அண்ட் ஐ கேன் கீப் மை போனஸ். ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது வந்து பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதான் போட்டேன். எந்த ஃபண்ட் மேனேஜர் இப்படி சொன்னாலும் ஸ்டூபிட் டம் அண்ட் ஆரகண்ட்.
உன்னுடைய போனஸ் பற்றி யாருக்கு வேணும்? ஸோ நோபடி வாண்ட்ஸ், யூ டோன்ட் நீட் டாக் அபவுட் போனஸ். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அந்த அதாவது May 5th போட்டிருக்காரு. May 5th வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த ப்ரோக்ராம் இதில் வந்து வாட் இஸ் தட், இட் வாஸ் லாஸ்ட் வீக். ஓகே, ஃப்ரைடேக்கு அப்புறம் வந்து என்னாச்சு, அதான் அந்த நிஃப்டி வந்து கீழே ஓப்பன் ஆச்சு குளோபல் மார்க்கெட் பேஸ் பண்ணி. ஸோ அன்றைக்கி என்ன போட்டுறேன்னா, ஒரு வி ஷேட் ரெப்கிரி கேங் இஸ் நோ சப்ஸ்கிரைப் ஜும்பா ஆன்லைன் ஜும்பா கிளாஸஸ் அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஸோ அதில் நம்மளும் இருக்கிறோம், நம்மலாம் நம்மளையும் சேர்த்து ஒரு கலாய்க்கிறாரு. ஸோ அதனால் வந்து அதான் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் மார்க்கெட்ஸ் மூவ் ஃப்ரம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் அண்ட் நவ் வேல்யூவேஷன் எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டிவ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன சாராம்சம் என்னன்னாக்கா, மார்க்கெட்ஸ் மூவ் ஃப்ரம் எக்ஸ்பென்சிவ் டு அட்ராக்டிவ். ஸோ ஜெனரல் எக்ஸ்பென்சிவ் அட்ராக்டிவாக இருக்குது. அட்ராக்டிவ் வந்து கண்டிப்பாக வாங்கணும், அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, ஓகே, இது மெயினாக போட்டது வந்து வேறு ஒரு ரீசன். ஐ டோன்ட் வாண்ட் டு, இது ஸ்லைட்லி பொலிட்டிக்கல். ஓகே, இது வேண்டாம், பொலிட்டிக்கல் கிடையாது. அது ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது அகெயின்ஸ்டாக இவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் நான் போட்டிருந்தேன். அதாவது ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரைஸ் பண்ணி போட்டதுக்கு இவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அகெயின்ஸ்டாக. அவங்களாம் எங்கள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்கள வந்து இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங், ஐஆர்எஸ் ஆஃபீஸ் சஜஸ்ட், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரைஸ் பண்ணும்போது எல்லாம் குடிச்சாங்க. இப்போ கேஜ்ரிவால் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்டுன்றாங்க. கேஜ்ரிவால் என்ன பண்ணார், லிக்கருக்கு 70% டேக்ஸ் போட்டார். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இவர் கரெக்டு. குடிக்கிறவங்களுக்கு, அது குடிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், இவங்க குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் போட்டேன், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஏற்றணும்னு சொன்னதுக்கே இவங்கெல்லாம் எல்லோரும் குச்சாங்களே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பட் லிக்கர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓகே. இப்போது நம்மளுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற மீனிங்கில் நான் போட்டிருக்கேன். ஓகே, இது அதாவது லாக்டவுன் ஆனாலும் கேசஸ் மேலே போயின்னு இருக்குன்றாங்க. அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நம்ம வந்து டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்டிங் வந்து பெரிய வேறு லெவலில் போயிருக்கு. நான் ஒரு சின்ன டேட்டா காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் தனியாக என் பர்சனல் ட்ராக் இருக்குது. சாரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 28/4, ஓகே, நம்பர் ஆஃப் டெஸ்ட் 50,000 பர் டே இருந்தது. இப்போ இட்ஸ் கான் டு சம் 80,000. இன்னும் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 15,000 டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டெஸ்டிங் மேலே போக நம்பர் ஆஃப் கேஸ் அதிகமாகும், அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ 1.5 lakhs டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம வந்து we can hit the curve. நான் போட்டது என்னுடைய போஸ்டிங்கு. I think we've talked a lot. Let's see. ஓகே, இது ரொம்ப பிடிச்ச ஜோக்கு. இவர் வந்து எல்லாரையும் கலாய்த்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் கலாய்ச்சிருக்காரு. ஸ்டாக் 120 இருக்கும்போது 105 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சப்போர்ட் எதுவும் சொல்லுவாங்க. ஸோ த ஸ்டாக் ஷுட் கோ டவுன் ஆர் கோ அப் ரைட் அப்படின்னாரு. கெட் லாஸ்ட் அவர் சொல்கிறாரு. யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, அதாவது இது மாதிரி தான் பேசுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஷார்ட் டேர்மில். ஸோ அதே தான் அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன 1 year ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸை பற்றி இன்றைக்கி எக்ஸலில் போடுவாங்க. 1 year ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் யார் எல்லாமே ஒரு கேல்குலேஷன், அதுவும் வந்து ஒரு அசம்ஷன் தான். ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்படி ஒரு அசியூம் வந்து அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அசியூம் வந்து. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெரிய சமாச்சாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஒரு சின்ன சேஞ்சுக்காக தான் போட்டேன். ஏன்னா சும்மாவே மார்க்கெட்னா போர் அடிக்க போகுதுன்றது ஃபார் அ சேஞ்ச். I'll try and do once in a week. Please like, subscribe and share. Thank you. Have a nice day.